வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மோடியுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தளவு. அதாவது வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா 180 நாடுகள்ல 150வது இடத்துல இருந்தோம். இந்த வருஷம் இன்னும் 11 ஸ்டெப்ஸ் இறங்கி 180 நாடுகள்ல 161வது இடத்துக்கு இந்தியா வந்து விட்டது அப்படிங்கிறது தான் செய்தி. அதாவது 180 நாடுகள்ல கிட்டத்தட்ட 31 நாடுகளை மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடங்களில் ஜேர்னலிஸ்ட்க்கு பாதுகாப்பு இல்ல, ஜேர்னலிஸ்டோட சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு. அந்த 31 நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடு. இத நினைச்சு நாம எல்லாருமே கேவலப்படணும், வெக்கப்படணும். இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 இண்டிகேட்டர்ஸை வச்சு இந்த ரேங்க் அவங்க டிசைட் பண்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல், எக்கனாமிக், லெஜிஸ்லேட்டிவ், சோசியல், செக்யூரிட்டி, இந்த 5 இண்டெக்ஸ்லயும் இந்தியா ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதுல முக்கியமா இந்த செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுல ரொம்ப ரொம்ப கேவலம். 180 நாடுகள்ல 172வது இடத்துல இந்தியா இருக்கு செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, செக்யூரிட்டி இண்டெக்ஸ் எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு செய்தியாளர் ஒரு செய்தியை எந்தவித அழுத்தமும் இல்லாம, எந்தவித ஆபத்துகளும் இல்லாம ஃப்ரீயா எப்படி அவரால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் அதை அளவுகுலா வச்சு அதை கால்குலேட் பண்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு செய்தியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் நிலவுது. இது இல்லாம பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இவங்க அண்டர்கோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட்க்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் அதிகமாயிடுச்சு. இந்தியா ஜேர்னலிஸ்ட்க்கு ஒரு டேஞ்சரஸ் கண்ட்ரியா மாறிக்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3-4 பத்திரிகையாளர்கள் செய்திகளை கொண்டு சேர்க்கும் அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது அந்த வேலையினால் ஏற்படக்கூடிய ஆபத்தில் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. நாம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் மோடி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளருடைய நிலைமை என்னன்னு. ஒரு பக்கம் கௌரி லங்கேஷா இருக்கட்டும், கல்புர்கியா இருக்கட்டும், நரேந்திர தபோல்கராக இருக்கட்டும், எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ண போன சித்திக் கபானை எப்படி ஒரு தூக்கி உள்ள போட்டு பெயில் கொடுக்காம இழுத்தடிச்சு எவ்வளவு பிரச்சனைகள் யூபி அரசாங்கம் பண்ணுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு அவங்க மேல செடிஷன் வழக்கு போடுறது, இல்லைன்னா கிரிமினல் டெஃபமேஷன் போடுறது, இல்லைன்னா ஊபா சட்டத்துல அவங்களை தூக்கி உள்ள போட்டு ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்றது. இது போன்ற போக்குகளில் தொடர்ந்து இந்த பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த அறிக்கையில சொல்றாங்க. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கண்ட்ரோல்டு மீடியாவா இன்னைக்கு மீடியா மாறிடுச்சு. அதாவது மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட்டுகள் கிட்டத்தட்ட 80% மீடியாவை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இதனால ஆளும் அரசாங்கத்துக்கும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் இடையில ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பா இது மாறிடுச்சு. அதாவது அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுது. பதிலுக்கு இந்த கார்ப்பரேட்டுகள் அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தணும், அரசாங்கத்தை எப்பவுமே ஒரு நல்ல லைட்ல மக்கள் கிட்ட கொண்டு போகணும், அரசாங்கத்துடைய ஃபெயிலியர்ஸை கேள்வி கேட்காம அதை இருட்டடிப்பு செய்து மூடி மறைக்கக்கூடிய வேலையை இந்த மீடியா ஹவுசஸ் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கலி பார்ட்டிசன் மீடியா. அதாவது நியூஸ் ரூம்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. முக்கியமான சீனியர் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஹிந்துக்களா இருக்கிறாங்க. அங்க மைனாரிட்டிஸ்க்கோ இல்ல பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கோ இல்ல பழங்குடியினருக்கோ இனஃப் ரெப்ரசன்டேஷன் இல்ல. அதனால அவங்களை பாதிக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை அங்க எடுக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. இன்னொன்னு, கோதி மீடியா உடைய நரேட்டிவ் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்திகள்ல தினம் அர்னாப் கோஸ்வாமி போன்றவர்களும், நவிகா குமார் போன்றவர்களும் இந்த வட இந்திய ஊடகம் கோதி மீடியா அப்படின்னு என்டிடிஐ சேர்ந்த ரவீஷ்குமார் தான் பேர் வச்சாரு. அதாவது மோடியின் மடியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோதி மீடியா, மோடியுடைய கோதியில் அமர்ந்து இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னா கோதி மீடியா அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு. இன்ஃபேக்ட் இந்த கோதி மீடியால
கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா டிபேட் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் இஷ்யூஸ் இவங்க அதிகம் டிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் கோவிலை பத்தி நார்த் இந்தியன் மீடியால கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டிபேட்ஸ் வந்து ஒரே மாசத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப மோடி சொன்னார்ல 400 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு, அதை பத்தி தொடர்ந்து டிபேட்ஸ் நடத்துறாங்க. அப்போசிஷன் லீடர்ஸ் மேல ஈடி ஏதாவது ரெய்ட் பண்ணுச்சு, ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா உடனே அதை பத்தி ஒரு 10,000 டிபேட் நடக்குது. மோடி செங்கோலை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அவ்வளோ டிபேட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளை பத்தி இவங்க என்னைக்குமே டிபேட் பண்ணதில்லை. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகளோட ப்ரொட்டஸ்ட் கிட்டத்தட்ட 1.5 மாசம் வந்து அவங்க அங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க டெல்லியில. அதை பத்தி பெருசா இந்த மீடியா கவர் பண்ணல. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அவங்களை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு செய்திகளை வந்து பரப்புனாங்க. அதே மாதிரி மணிப்பூர்ல 9 மாசமா வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த கோதி மீடியாவும் அதை பத்தி ரிப்போர்ட்டும் பண்றது இல்ல, அதை டிஸ்கஸும் பண்றது இல்ல. லே லடாக்ல இன்னைக்கு மக்கள் வந்து தெருவுல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய மாநிலத்துடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு. ஆனா அதை பத்தி எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லாது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வந்து தேவையில்லை, பழையபடி பேலட் முறைக்கு போகணும் அப்படின்னு மக்கள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. அதை பத்தி எந்த மீடியா சேனலும் உங்களுக்கு காமிக்காது. அதே மாதிரி மாநிலத்தின் முதலமைச்சர்கள் ஒரு சனநாயகத்துல இல்லாத அளவுக்கு மாநிலத்தோட முதலமைச்சர்கள் போய் டெல்லியில போராடுறாங்க. எங்களுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு சரியா வரமாட்டேங்குதுன்னு மாநிலத்தோட முதலமைச்சர்கள் போய் போராடுறாங்க. ஆனா அதை பத்தி கோதி மீடியா பெருசா பேசாது. ராகுல் காந்தி ஒரு பக்கம் வந்து பாரத் ஜோடோ யாத்ரா போனாரு, இப்ப பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போயிட்டு இருக்காரு. ஆனா அதை பத்தி எந்த மீடியாவும் அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, அவளுக்கு எவ்வளவு கூட்டம் சேருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து மக்கள் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக கான்சியஸா அதை ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. மோடி வந்து வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா கிரியேட் பண்ணல. 15 லட்சம் ரூபாய் ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல போடுவேன்னாரு. அதை அவர் போடல. கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னாரு. அதை அவர் செய்யல. ஆனா இதெல்லாம் பத்தி எந்த கோதி மீடியாவும் பேசாது. சிஏஜி ரிப்போர்ட்ங்கிற பேர்ல இந்த ஆளும் பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிக்கு வந்து அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. 2G பத்தி அவ்வளவு பேசின மீடியா இன்னைக்கு இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பத்தி வாயே திறக்க மாட்டேங்குது அப்படிங்கறத பாக்குறோம். பாஜக கண்ட்ரோல்ல இல்லாத மீடியாவை வந்து இவங்க எப்படி ஹராஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நாம வந்து நிறைய கேசஸ்ல பாத்திருக்கோம். தைனிக் பாஸ்கர் ஆகட்டும், இல்ல குவிண்ட் ஆகட்டும், என்டிடிவிய வந்து அதானி வாங்கறதுக்கு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி எப்படி எல்லாம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி கடைசியில பிரணாய் வந்து தள்ளிட்டு அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா தொடர்ந்து என்டிடிவி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் மோடி அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சேனல். அதை வாங்கி இப்ப அதையும் வந்து ஒரு கோதி மீடியா சேனலா மாத்திட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ரவீஷ்குமார், நான் சொன்னேன் இல்லையா அந்த கோதி மீடியான்னு பேர் கொடுத்தது, அந்த ரவீஷ்குமார் இப்ப தனியா வந்து இண்டிபெண்டா ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி பிபிசி சொல்லவே வேண்டாம். ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணதுக்கு பிபிசிலேயே எப்படி எல்லாம் ரெய்டு விட்டு இவங்க அலக்கழிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மீடியாவிலயும் இவங்க கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கூட இன்னைக்கு நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவர் கூட இவங்களுக்கு எதிராக தொடர்ந்து பதிவுகள் போடுறாங்கன்னா அந்த சேனலை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மீடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எத்தனையோ விஷயம் எனக்கே இந்த போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மோடி அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுனால பேஸ்புக்ல வரக்கூடிய என்னுடைய நிறைய போஸ்ட் கூட இவங்க வந்து பிளாக் பண்ணிடுறாங்க, மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு வந்து இதை வந்து தவிர்த்துடுறாங்க அப்படிங்கறத நானே வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கே இவ்வளவு இருக்குன்னா தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஊடகவியலாளர்கள், பிரபலமான ஜேர்னலிஸ்ட் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாது, நம்மளுடைய கருத்து சுதந்திரத்துக்கு வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் வந்து இண்டிபெண்டா வந்து ஒரு மீடியாவை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சிக்கு தோதா நம்ம இருந்தாதான் நமக்கு வந்து வேலை நீடிக்கும், இல்ல நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும், நாம வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா அதனால பின்விளைவுகளை வந்து நாம சந்திக்கணும் அப்படிங்கிற அச்சத்திலேயே இன்னைக்கு பல ஜேர்னலிஸ்ட் வந்து பேசாம இருக்கிறாங்க. நமக்கு எது வம்பு, நம்ம ஏன் பேசணும், நம்ம பேசினா நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய ஆர்கனைசேஷனும் நம்ம பின்னால நிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பயந்துகிட்டு இன்னைக்கு பல ஜேர்னலிஸ்ட் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசாம வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊடகங்களை ஊமையாக்கி விட்டது இந்த பாஜக அரசு அப்படிங்கறதுதான் உண்மை.
ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துடைய 4 தூண்கள்ல மீடியாவை ஒரு முக்கியமான தூணா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? தி பென் இஸ் மைட்டியர் தன் தி சோர்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு பேனாவுக்கு இருக்கக்கூடிய வலிமை ஒரு வாளுக்கு கூட இருக்காதுன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு பேனாவால் எவ்வளவோ புரட்சிகளை வந்து செய்ய முடியும். மக்களிடையே உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு இருக்கு. ஆளும் அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கத்தில் செய்யக்கூடிய நல்லதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அரசாங்கம் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள், மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஊடகங்கள் இன்னைக்கு பாஜகவுடைய ஊதுகுழலா மாறி இன்னைக்கு ஊமையா இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 161வது இடத்துல இந்தியா இருக்கு. 180 நாடுகள்ல 161வது இடத்துல இந்தியா இருக்குன்னா எந்த அளவுக்கு இங்க வந்து ஊடகங்கள் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு உணர்த்து. இவங்க எந்த அளவுக்கு பிரஸ் அடிமையா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாஜக தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட் எடுத்து பாருங்களேன். எந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நிர்மலா சீதாராமன்ல ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து பிளஸ் கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களா சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நடத்தினாங்க. எனக்கு பாஜகவுடைய மூத்த தலைவரான ராஜா சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் பிரஸ்டிடியூட்ஸ் அப்படின்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மீடியா, நான் எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலான மீடியா பாஜகவின் பிரஸ்டிடியூட்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. நன்றி.